அண்மை செய்தி ஆளுநருக்கு எதிராக ஆளும் கட்சியினரின் போராட்டத்தை அனுமதித்து விதிமீறலில் ஈடுபட்டதாக புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு எதிராக நடவடிக்கை கோரி பாமக இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த அனுமதி கோரி விண்ணப்பித்த போது 5 நாட்களுக்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் என கூறி தங்களது அனுமதி மறுத்த காவல்துறை ஆளுநருக்கு எதிராக ஆளும் கட்சியினர் போராட்டம் நடத்த அனுமதித்துள்ளதாக குற்றம் சாட்டி பாமக கொள்கை பரப்பு செயலாளர் சேகர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். போராட்டம் நடந்த 5 நாட்களுக்கு முன்பாக விண்ணப்பிக்க வேண்டும் என கூறி எதிர்கட்சியினருக்கு அனுமதி வழங்க மறுக்கும் காவல்துறையினர் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் விண்ணப்பம் பெறாமலே ஆளுங்கட்சியினர் போராட்டத்தை அனுமதித்ததாக மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். போராட்டங்களுக்கு 5 நாட்களுக்கு முன் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற சென்னை நகர போலீஸ் சட்ட விதியை மீறி செயல்பட்ட சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி உள்துறை செயலாளருக்கும் தமிழக டிஜிபிக்கும் உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வழக்கின் விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜனவரி 10ஆம் தேதி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி. சென்னை காவல் ஆணையருக்கு எதிராக பாமக தொடர்ந்த வழக்கானது ஜனவரி 10ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.